ஒரு பைலட்க்கு மிட் ஃபிளைட்ல ஃபியூல் தீர்ந்து போறதை விட பயங்கரமான விஷயம் வேற எதுவும் இருக்காது. ஆனா அதுதான் இந்த போயிங் 737 க்ரூக்கு நடக்க போகுது. அதுவும் 6 தடவை லேண்டிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு 7வது தடவை ட்ரை பண்ணும்போது இது எப்படி நடந்துச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மார்க் நோவா. Go round, visibility too low. We are low on fuel. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆகஸ்ட் 15, 2026 அப்படின்றனால எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இது வரைக்கும் இந்த சேனலில் நிறைய ஃபாரின் நாடுகளில் நடந்த கிராஷஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம நாட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த சம்பவம் ஆகஸ்ட் 18, 2015 நடந்துச்சு. இதில் ஈடுபட்ட விமானம் போயிங் 737-800. இந்த விமானத்தை இயக்குன க்ரூ ரொம்பவே அனுபவம் வாய்ந்தவங்க. கேப்டனுக்கு 40 வயசு, சுமார் 6700 மணி நேர ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவருக்கு அசிஸ்ட் பண்ண வந்த ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு அனுபவம் கொஞ்சம் கம்மி தான். அவருக்கு மொத்தமா 1500 மணி நேர அனுபவம், அதுல இந்த வகை விமானத்துல சுமார் 580 மணி நேர அனுபவம் இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி நாள், அதாவது ஆகஸ்ட் 17 அன்னைக்கு ஒன்னா தான் வேலை பார்த்துருந்தாங்க. கொச்சின்ல இருந்து தோகா ஏர்போர்ட் வரைக்கும் பறந்துருந்தாங்க. அப்புறம் அங்க ஒரு நைட் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள், அதாவது சம்பவம் நடந்த ஆகஸ்ட் 18 அன்னைக்கு அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க. அவங்க இப்போ இயக்க போறது ஒரு நைட் ஃபிளைட். சரியா யூடிசி டைம் படி சாயந்தரம் 6:30 மணிக்கு அவங்களோட ப்ரீ ஃபிளைட் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சாங்க. அவங்க போக போற வழியில வெதர் நல்லா இருந்தாலும் அவங்க போய் சேர போற டெஸ்டினேஷன்ல வெதர் கொஞ்சம் பனிமூட்டமா இருக்கலாம்னு தெரிஞ்சது. ஆனா இவங்க இந்த ப்ரீ ஃபிளைட் பிளானிங்க்கு யூஸ் பண்ண வெதர் ரிப்போர்ட் கொஞ்சம் பழசானது. அந்த ரிப்போர்ட் யூடிசி டைம் ஜோன் படி 9 மணிக்கு இஷ்யூ பண்ணப்பட்டது, அதாவது சுமார் 10 மணி நேரங்களுக்கு முன்னாடி. இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வேலிட் ஆனதுதான். அந்த ரிப்போர்ட் படி அவங்க போய் சேர போற கொச்சின்ல விசிபிலிட்டி சுமார் 4000 மீட்டர்ஸ் இருக்கும்னு, வடக்கு திசையில இருந்து லேசான காத்து வீசும்னு, 1500 அடியில ஸ்கேட்டர்ட் கிளவுட்ஸ் மற்றும் 9000 அடியில புரோக்கன் கிளவுட்ஸ் இருக்கும்னு காட்டுச்சு. சோ இது மோசமான வெதர் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல வெதர் தான். அவங்களோட ஆல்டர்னேட் ஏர்போர்ட்டான பெங்களூர்ல வெதர் இன்னும் நல்லா இருந்துச்சு. விசிபிலிட்டி 8000 மீட்டர்ஸ், 290 டிகிரிஸ்ல இருந்து 10 knots வேகத்துல காத்து, அப்புறம் 1500 அடியில ஸ்கேட்டர்ட் கிளவுட்ஸ் மற்றும் 8000 அடியில புரோக்கன் கிளவுட்ஸ் இருந்துச்சு. நம்ம டெஸ்டினேஷனுக்கு போய் சேர போற நேரத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடியும் 1 மணி நேரம் பின்னாடியும் லேண்ட் பண்ற அளவுக்கு வெதர் நல்லா இருக்கும்னு வெதர் ஃபோர்காஸ்ட் சொன்னா நமக்கு ஒரே ஒரு ஆல்டர்னேட் ஏர்போர்ட் போதும். அதனால க்ரூ 2 ஆல்டர்னேட் ஏர்போர்ட்ஸ் தேவையில்லைன்னு முடிவு பண்ணாங்க. சோ இங்க போறதுக்கு அவங்களுக்கு மினிமம் ஃபியூல் இருந்தாலே போதும்னு நினைச்சாங்க. ஆனா கேப்டன் வெதர் ரிப்போர்ட்ஸை இன்னும் கொஞ்சம் கவனமா பார்த்தப்போ அது தேவையான மினிமம் அளவை விட நல்லா இருந்தாலும் அது ரொம்ப சூப்பரா இல்ல அப்படின்றத கவனிச்சாரு. எப்பெல்லாம் கொஞ்சமா மிஸ்ட் இருக்கோ அப்பெல்லாம் அந்த மிஸ்ட் அடர்ந்த பனியா, அதாவது ஃபாகா மாறுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். அதனால கொச்சினுக்கு மேல பறக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் ஹோல்ட் பண்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூல் எடுத்துட்டு போலான்னு அவர் நினைச்சாரு. அவங்க ஃபிளைட் பிளானையும் இந்த ஹோல்டிங் டைமையும் மனசுல வச்சுக்கிட்டு எவ்வளவு ஃபியூல் எடுக்க போறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ஜெட் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல டாக்ஸி ஃபியூலை ஆட் பண்ணுவாங்க. டாக்ஸி ஃபியூல் சுமார் 180 கிலோஸ். இது ஒரு நிமிடத்துக்கு 12 கிலோ ஃபியூல் பர்ன் ஆகுன்ற கணக்குல கால்குலேட் பண்ணப்பட்டுச்சு. அதனால இந்த 180 கிலோ பெட்ரோல் அவங்களுக்கு 15 நிமிஷம் டாக்ஸி டைம் கொடுக்கும். அடுத்ததா அவங்க ஆட் பண்றது ட்ரிப் ஃபியூல். இந்த ட்ரிப் ஃபியூல்ன்றது டேக் ஆஃப்காக பிரேக் ரிலீஸ் பண்றதுல இருந்து டேக் ஆஃப் பண்றது, க்ரூஸ் லெவலுக்கு கிளைம் ஆகிறது, டாப் ஆஃப் டிசென்ட் வரைக்கும் முழு ஃபிளைட் மற்றும் ஸ்டாண்டர்ட் அரைவல் ரூட், இது எல்லாமே சேர்த்து கால்குலேட் செய்யப்படும். இந்த ஸ்டாண்டர்ட் அரைவல் ரூட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அப்ரோச் ஃபேஸ்க்கு மற்றும் லேண்டிங்க்கு 240 கிலோ ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த கேஸ்ல ட்ரிப் ஃபியூல் 11112 கிலோ, அதாவது 4 மணி நேரம் 7 நிமிடங்களுக்கு தேவைப்படுற அளவு ஃபியூல் இருந்துச்சு. இதுக்கு மேல பைலட்ஸ் கண்டின்ஜென்சி ஃபியூல் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அது எதிர்பாராத சூழ்நிலைகளுக்காக தான். ஒருவேளை வழியில மோசமான வெதர் இருந்தா அதை தாண்டி டைவர்ட் பண்றதுக்கு இந்த ஃபியூலை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த கண்டின்ஜென்சி ஃபியூல் பொதுவா ட்ரிப் ஃபியூவல்ல மினிமம் 5% இருக்கும். இந்த கேஸ்ல அது 556 கிலோ அல்லது 14 நிமிஷங்களுக்கு தேவைப்படுற அளவு ஃபியூவல். இதுக்கு அப்புறமா தான் ஆல்டர்னேட் ஃபியூவலை ஆட் பண்ணுவாங்க. இந்த ஆல்டர்னேட் ஃபியூவல்ல பிரைமரி டெஸ்டினேஷன்ல மிஸ்ட் அப்ரோச் பண்றதுக்கு, அதாவது முதல்ல 1500 அடிக்கு கிளைம் பண்றது, அப்புறமா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிபார்ச்சர் வழியா அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வருது, அதுக்கப்புறம் கிளைம் ஃபேஸ், அதுக்கப்புறமா க்ரூஸ் மற்றும் ஆல்டர்னேட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா டிசெண்ட் ஆகி அங்க ஒரு லேண்டிங் அப்ரோச் பண்றது எல்லாமே அடங்கும். இந்த கேஸ்ல அவங்களோட ஆல்டர்னேட் ஆன பெங்களூர் ஏர்போர்ட்டை ரீச் பண்றதுக்கு அவங்களுக்கு 2178 கிலோ எரிபொருள் தேவைப்பட்டுச்சு. இந்த 2178 கிலோ எரிபொருள் அவங்களுக்கு சுமாரா 44 நிமிஷம் ஃபிளையிங் டைம் கொடுக்கும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா மினிமம் லீகல் டிஸ்பேட்ச் ஃபியூலை கண்டுபிடிக்க நம்ம ஆட் பண்ண வேண்டிய கடைசி ஃபியூல் தான் ஃபைனல் ரிசர்வ் ஃபியூல். அந்த ஃபைனல் ரிசர்வ் ஃபியூல் அப்படின்றது நம்ம ஆல்டர்னேட் ஏர்போர்ட்டுக்கு மேல 1500 அடி உயரத்துல மினிமம் 30 நிமிஷங்களுக்கு பறக்க தேவையான ஃபியூல். இப்போ மொத்தமா பார்த்தா ஜெட் ஏர்வேஸோட கணக்குப்படி இந்த ஃபிளைட்டுக்கு மினிமம் ஃபியூல்
15,295 கிலோன்னு வந்துச்சு. இருந்தாலும் இந்த கேப்டன் இன்னும் ஒரு 750 கிலோ ஃபியூவல் ஆட் பண்ண முடிவு பண்ணாரு. அது சுமார் 19 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஃபிளைட் டைம் அவருக்கு கொடுக்கும். அப்புறமா அவரு இந்த மொத்த கால்குலேஷனையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 16,100 கிலோ வேணும் அப்படின்றத டிஸ்பாச் கிட்ட சொன்னாரு. இந்த 16,100 கிலோ ஃபியூவல் இந்த ஃபிளைட்டுக்கு தேவையான மினிமம் அளவை விட ரொம்ப அதிகம். எவ்வளவு ஃபியூவல் எடுக்கலாம்னு க்ரூ முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மத்த ஃபிளைட் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியலையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஆபீசர் நோடாம்ஸ்ல ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருந்தாரு. நோடாம்ஸ் அப்படின்றது நோட்டீஸ் டு ஏர்மேன். டெஸ்டினேஷன்லயோ ஆல்டர்னேட் ஏர்போர்ட்லயோ இல்ல போற வழியில இருக்க ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த நோடாம்ஸ் மூலமா பைலட்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆபீசர் இந்த நோடாம்ல கவனிச்ச அந்த விஷயம் தான் இந்த கதையில ரொம்ப முக்கியமா ஆக போகுது. பைலட்ஸ் அவங்க ப்ரீ ஃபிளைட் ப்ரிப்பரேஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆனதும் அன்னைக்கு அவங்களோட பறக்க போற 6 கேபின் க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட போய் பேசினாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா விமானத்துக்கு போய் அதை கிளம்புறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. கொச்சினுக்கு போக வேண்டிய 142 பயணிகளும் விமானத்துக்குள்ள ஏத்தப்பட்டாங்க. இந்த ஃபிளைட்டுக்கு கேப்டன் தான் பைலட் ஃப்ளையிங் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆபீசர் பைலட் மானிட்டரிங். அதாவது கேப்டன் தான் இந்த விமானத்தை இயக்க போறாரு. ஃபர்ஸ்ட் ஆபீசரோட வேலை அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து விமானம் கரெக்டா தான் இயங்கிட்டு இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறது. இந்த விமானம் 3 வருஷம் பழைய போயிங் 737-800. இந்த விமானத்துல குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. பைலட்ஸ் அவங்களோட ப்ரீ ஃபிளைட் ப்ரிப்பரேஷனை முடிச்சதும் புஷ்பேக் மற்றும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிளம்புறதுக்காக டாக்ஸி பண்ண ஆரம்பிச்சாங்க. யூடிசி டைம் படி சாயந்தரம் 7:37க்கு, அதாவது லோக்கல் டைம் படி நைட்டு 1:10க்கு விமானம் தோகால இருந்து கிளம்பி இந்தியாவோட கொச்சினை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இந்த பிளைட்டோட கிளைம் மற்றும் க்ரூஸ் ஃபேஸ்ல எதுவுமே பெருசா நடக்கல. எல்லாமே நார்மலா தான் போச்சு. யூடிசி டைம் படி நைட்டு 11 மணிக்கு, அதாவது கொச்சின் லோக்கல் டைம் படி காலையில 4:30 மணிக்கு ஃபிளைட் க்ரூ லேட்டஸ்ட் வெதரை தெரிஞ்சுக்க கொச்சின் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல கான்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கொச்சின்ல வெதர் நல்லா தான் இருக்கு, பனி மூட்டத்தினால விசிபிலிட்டி 3500 மீட்டர்ஸ் இருக்கு, 1500 அடியில கொஞ்சம் மேகங்கள் மற்றும் லேசான காத்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த வெதர் பைலட்ஸ் எதிர்பார்த்த அதே வெதர் தான். அதனால கேப்டன் கொச்சின்ல இருக்கிற ரன்வே 27க்கு ஸ்டாண்டர்ட் ILS அப்ரோச் பண்ண விமானத்தை செட்டப் பண்ண ஆரம்பிச்சாரு. இத ஃபுல் ப்ரொசீஜர் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு VOR நேவிடுக்கு மேல பறந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வெளியே பறந்து போனதுக்கு அப்புறமா திரும்பி ILS பாத்துல ஜாயின் பண்றது. சுமார் 48 நிமிஷங்களுக்கு அப்புறமா கொச்சின் VORக்கு மேல வந்து அப்ரோச்காக அவுட்பவுண்ட் பாத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல அவங்க கிட்ட சுமாரா 4800 கிலோ ஃபியூவல் இருந்துச்சு. க்ரூ ப்ரொசீஜர் படி விமானத்தோட வேகத்தை குறைக்க ஆரம்பிச்சாங்க. ஃபிளாப்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி லேண்டிங் செக்லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த அப்ரோச்கான மினிமம் விசிபிலிட்டி 650 மீட்டர்ஸ் மற்றும் மினிமம் ஆல்டிடியூட், அதாவது மினிமா. மிஸ்ட் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி விமானம் டிசெண்ட் ஆகக்கூடிய லோவஸ்ட் பாயிண்ட் 320 அடி உயரம் அப்படின்னு இருந்துச்சு. அவங்களுக்கு லேட்டஸ்டா கிடைச்ச வெதரும் இந்த லேண்டிங் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து போற மாதிரி தான் இருந்துச்சு. இதனால எந்த பிரச்சனையும் வரும்னு க்ரூ எதிர்பார்க்கல. ஆனா அவங்க ரன்வேவை நோக்கி இறங்கும் போது அவங்க எதிர்பார்த்ததை விட வெதர் ரொம்ப மோசமா இருக்குன்றது புரிஞ்சது. கேப்டன் அந்த மினிமம் ஆல்டிடியூடான 320 அடியை ரீச் பண்ணப்போ அவருக்கு எதுவுமே தெரியல. அதனால அவரு முதல் கோ அரவுண்டை எக்ஸிக்யூட் பண்ணாரு. கோ அரவுண்டுக்கு அப்புறம் கொச்சின் VORக்கு மேல ஒரு ஹோல்டிங் பேட்டர்ன்ல என்டர் ஆகி இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெங்களூருக்கு டைவர்ட் பண்ண தேவையான மினிமம் ஃபியூவல் 3306 கிலோ தான். பெங்களூர்ல இப்பவும் வெதர் நல்லா தான் இருக்கு அண்ட் அங்க ஒரு ஒர்க்கிங் ILS அப்ரோச் இருக்கு அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ கொச்சின்லயே இன்னும் ஒரு 2-3 லேண்டிங் அட்டம் பண்ணலாமே அப்படின்ட்டு அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபியூவல் மார்ஜின் கிடைக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க வேற ஆல்டர்னேட் ஏர்போர்ட்ஸை கேப்டன் தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவங்க பார்த்த 2 ஆல்டர்னேட் ஏர்போர்ட்ஸ் என்னன்னா, ஒன்னு கோயம்புத்தூர், இன்னொன்னு கொஞ்சம் தள்ளி இருக்கிற திருவனந்தபுரம். இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் ஆபீசர் கேப்டன் கிட்ட திருவனந்தபுரம்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஏன்னா அங்க நார்மலா ILS அப்ரோச் இருந்தாலும் ஒரு வாரமா மெயின்டெனன்ஸ்க்காக அங்க ILS அப்ரோச் வேலை செய்யல அப்படின்றதையும், நான் பிரிசிஷன் அப்ரோச்சஸ் அதாவது VOR அப்ரோச் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. இது ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு எப்படி தெரியும்னா, ப்ரீ ஃபிளைட் ப்ரிப்பரேஷன் அப்போ அவர் அந்த நோட்டம்ஸை கவனமா படிச்சதுனால. இத கேப்டனும் ஒத்துக்கிட்டு திருவனந்தபுரம்ல VOR அப்ரோச் பண்ற அளவுக்கு வெதர் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்றாரு. திருவனந்தபுரம்ல இப்போ விசிபிலிட்டி 3000 மீட்டர்ஸ் இருந்துச்சு. இது அங்க VOR அப்ரோச் பண்றதுக்கான மினிமம் தேவையை விட ரொம்பவே அதிகம் தான். சோ கேப்டனுக்கு இப்போ ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அவங்க இந்த ஆல்டர்னேட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டு ரன்வே 27க்கு ரெண்டாவது அப்ரோச் செட் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு முன்னாடி 2 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போயிங் 737 விமானங்கள் ஃபைனல் அப்ரோச்ல இருந்துச்சு. முதல் விமானம் எப்படியோ லேண்ட் ஆயிடுச்சு. லேண்ட் ஆன இந்த விமானத்தோட பைலட் அவர் சுமார் 1400 அடியில தான் ரன்வேவை பார்க்க முடிஞ்சதுன்னு ஏர்போர்ட்டை சுத்தி லோ கிளவுட்ஸ் நகர்ந்துட்டே இருக்கு அப்படின்றதையும் ரிப்போர்ட் பண்ணாரு. இதுக்கு பின்னாடியே வந்த ரெண்டாவது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கோ ரவுண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சோ ஜெட் ஏர்வேஸ் 555 அவங்களோட ரெண்டாவது அப்ரோச் ஆரம்பிக்கும் போது கொச்சின் ATC இப்போ விசிபிலிட்டி 2500 மீட்டர்ஸ் தான் இருக்குன்னு, சுமார் 600 அடியில லோ கிளவுட்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ரெண்டாவது அப்ரோச்சும் சரியா முதல் அப்ரோச் மாதிரியே போச்சு.
போச்சு. பைலட்ஸ் மினிமம் ஆல்டிடியூட ரீச் பண்ணப்பவும் முன்னாடி ரன்வே இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. அதனால அவங்க தங்களோட 2வது கோ அரவுண்டை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. மறுபடியும் இப்போ கொச்சினுக்கு மேல ஒரு ஹோல்டிங் பேட்டர்ன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்பயுமே அவங்க கிட்ட பெங்களூருக்கு டைவர்ட் பண்றதுக்கு தேவையான மினிமம் ஃபியூவல் 3306 கிலோஸை விட அதிகமான ஃபியூவல் தான் இருந்துச்சு. ஆனாலும் கேப்டன் இப்போ தங்களோட ஆல்டர்னேட்டை திருவனந்தபுரத்துக்கு மாத்த நினைச்சாரு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆல்டர்னேட் ஏர்போர்ட் கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு இன்னும் சுமார் 20 நிமிஷங்கள் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அந்த 20 நிமிஷத்துல கொச்சின்ல 3வது அப்ரோச்சும் ட்ரை பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு இதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்ல. அவர் கேப்டன் கிட்ட வெதர் ஆக்சுவலா இன்னும் மோசமாகிட்டு தான் போகுது, நல்லா ஆக மாட்டேங்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியனும் உதிக்க போகுது, சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா இந்த பனிமூட்டத்துல பாக்குறதே ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றத சொல்றாரு. அதை கவுண்டர் பண்றதுக்கு இந்த கேப்டன் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திருவனந்தபுரத்தை விட கோயம்புத்தூர் பக்கத்திலேயே இருக்கு, அதை ஆல்டர்னேட் ஏர்போர்ட்டா கூட சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கேப்டன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் கிட்ட நாங்க திருவனந்தபுரம் பிரைமரி ஆல்டர்னேட்டா மாத்துறோம்னு சொன்னாங்க. இப்போ கேப்டன் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா அவரு ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் கூட பேசியிருக்காரு. அவங்க நல்ல வெதர் இருக்குன்னு தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ரோச்ல இருந்த மற்ற விமானங்களும் பொதுவாகவே விசிபிலிட்டி 3000 மீட்டர்ஸ் தான் இருக்கு, ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் மேகங்கள் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா முதல் 2 அட்டம்ப்ட்லயும் நமக்கு ஏதோ பேட் லக் இருந்தனால இந்த மேகங்களுக்கு நடுவில் மாத்திக்கிட்டோம், ஆனா 3வது அட்டம்ப்ட்ல கண்டிப்பா இந்த விமானத்தை கீழே இறக்கிடலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவர் இப்படி நினைக்கிறது அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை குறைச்சிக்கிட்டே போகுது. இது அடுத்தடுத்து ரொம்ப மோசமான விளைவுகளுக்கு வழிவகுக்க போகுது. க்ரூ இப்போ ரன்வே 27க்கு அவங்களோட 3வது அப்ரோச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி போன குவைத் ஃபிளைட் 329 கோ ரவுண்ட் பண்ணிருச்சு. இதனால ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் விசிபிலிட்டி இப்போ 2000 மீட்டர்ஸ் மற்றும் 400 அடியில ஸ்கேட்டர் கிளவுட்ஸ் இருக்குன்னு வெதர் ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் இப்போ ஜெட் ஏர்வேஸ் க்ரூ கிட்ட உங்களோட பிளான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கேப்டன் ஒருவேளை இதுக்கப்புறம் நாங்க பண்ண போற அப்ரோச்சும் மிஸ்ட் அப்ரோச் ஆனா நாங்க நேரா திருவனந்தபுரம்க்கு டைவர்ட் பண்ண ரெக்வஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் திருவனந்தபுரம்ல இப்போ லேட்டஸ்ட் வெதர் ரிப்போர்ட் படி விசிபிலிட்டி 3000 மீட்டர்ஸ் மற்றும் 1500 அடியில ஓவர்காஸ்ட் கிளவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. விஓஆர் அப்ரோச் பண்றதுக்கு இப்பவும் விசிபிலிட்டி பர்ஃபெக்ட்லி நார்மலா தான் இருக்கு. சோ க்ரூ கான்ஃபிடென்ட்டா அவங்களோட 3வது அப்ரோச்சை இனிஷியேட் பண்ணாங்க. ஆனா 3வது அப்ரோச்லயும் அதே ரிசல்ட் தான் வந்துச்சு. அவங்க மினிமம் ஆல்டிடியூட் வரைக்கும் வந்த அப்புறமும் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியல. இதனால அன்னைக்கு அவங்களோட 3வது மிஸ்ட் அப்ரோச்சை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்க மிஸ்ட் அப்ரோச் ப்ரொசீஜரை ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சப்போ ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் அவங்கள 4000 அடிக்கு கிளைம் பண்ணி இடது பக்கமா திரும்பி திருவனந்தபுரத்தை நோக்கி போக சொன்னாங்க. பைலட்ஸும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி பறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல அவங்க கிட்ட சுமார் 2644 கிலோ ஃபியூல் இருந்துச்சு. திருவனந்தபுரம்க்கு டைவர்ட் பண்ண தேவையான மினிமம் ஃபியூவல் 2614 கிலோ, அதாவது 30 கிலோ தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அவங்க 21000 அடி உயரத்துக்கு கிளைம் ஆக ரெக்வஸ்ட் பண்ணாங்க. கிளைம் பண்ண கிளியரன்ஸ் கிடைச்ச உடனே அது கூடவே திருவனந்தபுரம்ல இருந்து அப்டேட்டட் வெதர் ரிப்போர்ட்டும் கிடைச்சது. அங்க விசிபிலிட்டி இப்போ 2500 மீட்டர்ஸ்க்கு குறைஞ்சிருச்சு. லோக்கல் டைம் 6:30 மணிக்கு ஜெட் ஏர்வேஸ் க்ரூ திருவனந்தபுரம் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் கூட கான்டாக்ட் வந்தாங்க. திருவனந்தபுரம் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் அவங்க கிட்ட விஓஆர் அப்ரோச்க்கு ரன்வே 14 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு இப்போ விசிபிலிட்டி 1500 மீட்டர்ஸா குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த ரன்வேல விஓஆர் அப்ரோச் ஸ்டார்ட் பண்றதுக்கே மினிமம் விசிபிலிட்டி 2100 மீட்டராவது தேவை. கேப்டன் இதை கேட்டதும் அங்க ஹை இன்டென்சிட்டி அப்ரோச் லைட் மற்றும் ரன்வே லைட்ஸ் இருக்கான்னு கேட்டாரு. ஏன்னா அவரு கன்வெர்டட் மெட் விசிபிலிட்டின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி லேண்ட் பண்ண நினைக்கிறாரு. கன்வெர்டட் மெட் விசிபிலிட்டி அப்படின்றது பைலட்ஸ் ஃப்ளை பண்ணும்போது சரியான ரன்வே விஷுவல் ரேஞ்ச், அதாவது ஆர்விஆர் இல்லாத நேரத்துல பயன்படுத்தப்படுற ஒரு டூல். உதாரணத்துக்கு அந்த இடத்துல 500 மீட்டர்ஸ் தான் விசிபிலிட்டி இருக்கு, ஆனா அந்த இடத்துல ஒரு பிரைட்டான லைட் இருந்துச்சுன்னா அது ரொம்ப தூரத்துல இருந்தே நமக்கு தெரியும். இப்படி தேவைப்படுறப்போ ஒரு டேபிளை யூஸ் பண்ணி ரிப்போர்ட்டட் விசிபிலிட்டியை கன்வெர்டட் மெட் விசிபிலிட்டியா யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த கன்வெர்டட் மெட் விசிபிலிட்டி ரிப்போர்ட்டட் விசிபிலிட்டியோட அதிகமா இருக்கிறதுனால இதை வச்சு அப்ரோச்சை ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியும். இதை தான் இந்த கேப்டன் ட்ரை பண்றாரு. ஆனா இந்த ரன்வேல ஹை இன்டென்சிட்டி லைட்ஸ் அவைலபிளா இல்ல. ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் ஹை இன்டென்சிட்டி லைட் இல்ல அப்படின்னு சொல்லியும் கேப்டன் அந்த கன்வர்ஷனை பண்ண ஆரம்பிச்சாரு. கன்வர்ஷன்ல வந்த விசிபிலிட்டி படி இவரு அப்ரோச்சை ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் கொஞ்சம் அபாயகரமா மாறுது. குரு இப்போ திருவனந்தபுரத்தை நோக்கி கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏர்போர்ட்ல இருந்து சுமார் 25 மைல் தூரத்துல இருக்கும்போதே இந்த அப்ரோச்சை ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவைப்படுறதை விட ரொம்ப உயரத்துல இருக்கும்னு கேப்டன் ரியலைஸ் பண்ணாரு. அவர் உயரத்தை குறைக்கிறதுக்காக ஒரு 360 டிகிரி டர்ன் பண்ண வேண்டி இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஃபியூவலையும் செலவு பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் பைலட்ஸ் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் கிட்ட மினிமம் ஃபியூவல்னு டிக்ளேர் பண்றாங்க. மினிமம் ஃபியூவல் அப்படின்றது விமானத்துல ஃபியூவல் பிரச்சனை இருக்குன்னு காட்டுற மல்டி ஸ்டெப் ப்ராசஸ்ல முதல் ஸ்டெப். மினிமம் ஃபியூவல் அப்படின்றது ஒரு எமர்ஜென்சி கால் இல்ல. ஆனா இந்த கால் வழியா ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் கிட்ட விமானம் இப்போ இந்த ஏர்போர்ட்ல மட்டும்தான் லேண்ட் ஆக முடியும். அண்ட் இப்போ இருக்க கிளியரன்ஸ்ல எந்த ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் இந்த விமானம் ஃபைனல் ரிசர்வ் ஃபியூவல்
ஃபியூவலை விட கம்மியான ஃபியூவலோட தான் லேண்ட் ஆக வேண்டிய நிலைமை இருக்கும் அப்படின்றத சொல்லுது. எந்த நேரத்திலேயாவது ஒரு விமானம் தங்களோட ஃபைனல் ரிசர்வ் ஃபியூவலை விட கம்மியான ஃபியூவலோட லேண்ட் ஆக போறோம்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் அந்த மெசேஜை கேட்டுட்டு ரன்வே 14க்கு VOR அப்ரோச் பண்ணவும் 2000 மீட்டர்ஸ் விசிபிலிட்டியோட ரன்வே 14ல லேண்ட் பண்ணவும் கிளியரன்ஸ் கொடுத்துறாங்க. இப்போ விமானம் VOR அப்ரோச்ல அதோட மினிமம் டிசென்ட் ஆல்டிடியூட ரீச் பண்ணுது. ஆனா அப்பவும் ரன்வேவை அவங்களால பார்க்க முடியல. இதனால அவங்க தங்களோட 4வது கோ ரவுண்டை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்க கோ ரவுண்டுக்காக இன்ஜின் பவர் இன்க்ரீஸ் பண்ண போது அவங்களோட ஃபியூல் லெவல் 1324 கிலோவா குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவங்களோட ஃபைனல் ரிசர்வ் ஃபியூல் வெறும் 1300 கிலோ மட்டும்தான். இதுக்கு அர்த்தம் அவங்க கோ ரவுண்ட் இனிஷியேட் பண்ணி வெறும் 40 செகண்ட்ஸ்க்குள்ள மேடே 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 ஃபியூல் ஜெட் ஏர்வேஸ் 555 அப்படின்னு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. எப்பெல்லாம் ஒரு ஃபியூல் எமர்ஜென்சி அறிவிக்கப்படுதோ அப்பெல்லாம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண அந்த விமானத்துக்கு அவைலபிளா இருக்கிற எல்லா ரன்வேஸ், ஏர்போர்ட்ஸ் மற்றும் அப்ரோச்சஸும் ஓபன் ஆகிரும். இதுல மிலிட்டரி ஏர்போர்ட்ஸும் அடங்கும். ஸோ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா கேப்டன் இப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் கிட்ட நாங்க ரன்வே 14க்கு இன்னொரு விஷுவல் அப்ரோச் ட்ரை பண்ணலாமான்னு கேட்கிறாரு. இவர் இப்படி கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதே புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவங்க இப்போதான் ரன்வே 14க்கு ஒரு வியூவர் அப்ரோச் பண்ணாங்க. ஒரு விஷுவல் அப்ரோச் பண்றதுன்னா அதோட பேர்ல இருக்கிற மாதிரியே நீங்க விஷுவலா அந்த ரன்வேவை பார்த்து லேண்ட் பண்ண போறீங்க. ஒரு விஷுவல் அப்ரோச்சை பாதுகாப்பா பண்ணணும்னா உங்களுக்கு முழு ரன்வேவும் ரன்வேவை சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டும் தெளிவா தெரியணும். ஏன்னா இதை பேக்கப் பண்றதுக்கு எந்த விதமான nav aidsம் கிடையாது. இந்த நேரத்தில் கேப்டன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேனிக் ஆகி இருப்பாரு. ஏன்னா ஒரு ஃபுல் ப்ரொசீஜர் VOR அப்ரோச்சை பறக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட ஃபியூல் இல்லைன்றது அவருக்கு தெரியும். எப்படியாவது விமானத்தை தரையில இறக்கணும் அப்படின்றது தான் அவருக்கு யோசனையில இருந்திருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் அவருக்கு ரன்வேவும் தெரியல. எப்படியோ இப்போ அவர் விமானத்தை தரையில இருந்து சுமார் 1000 அடி உயரத்துல லெவல் ஆஃப் பண்றாரு. இது ஒரு விஷுவல் அப்ரோச்சுக்கு பொதுவா பறக்கிறத விட ரொம்ப கம்மியான உயரம். அப்புறம் அவர் ரன்வே 14ஓட த்ரெஷோல்டுக்கு நேரா வர வரைக்கும் டவுன் விண்ட்ல பறக்கிறாரு. அதாவது ஆப்போசிட் சைட்ல பறக்கிறாரு. அந்த பீம் பாயிண்ட்டை கரெக்டா தாண்டும் போது அவங்க ATC கிட்ட நாங்க இப்போ ரன்வே 14க்கு பேஸ் டர்ன் பண்றோம்னு சொல்றாங்க. ரேடார்ல அவங்களோட பொசிஷனை பார்த்து சந்தேகம் வந்த அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் நீங்க இப்போதான் பீம் பாயிண்டே பாஸ் பண்றீங்க, உங்களுக்கு ரன்வே தெரியுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ATCயோட கணக்குப்படி அவங்க ஃபைனல் அப்ரோச்சுக்கு திரும்ப வேண்டிய 90 டிகிரி டர்ன் பண்ண முடியாத அளவுக்கு ரன்வேக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. க்ரூ ஆனா நாங்க கரெக்டான டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கோம்னு ரீட் பேக் பண்ணிட்டு 500 அடிக்கு கீழே இறங்கி ஏர்போர்ட்டை நோக்கி திரும்புறாங்க. ஆனா இப்போவும் அவங்களால ஏர்போர்ட்டை சரியா பார்க்க முடியாதனால ரன்வேயோட சென்டர் லைனுக்கு வலது பக்கமா ரொம்ப தள்ளி வந்துடுறாங்க. கடைசியா ரன்வே அவங்க கண்ணில் பட்டப்போ இந்த சென்டர் லைனுக்கு நேரா பறக்கிறதுக்காக கேப்டன் திடீர்னு இடது பக்கமா வேகமா திருப்புறாரு. இதனால ஏர்கிராஃப்ட்ல பேங்க் ஆங்கிள் வார்னிங் வருது. அந்த பேங்க் ஆங்கிள் வார்னிங்கை கேட்ட உடனே அவர் இப்போ 5வது தடவையா கோ ரவுண்ட் பண்றாரு. இப்போ அவங்க கிட்ட வெறும் 898 கிலோ ஃபியூவல் தான் இருக்கு. மற்றும் கேப்டன் மறுபடியும் ரன்வே 14க்கு இன்னொரு விஷுவல் அப்ரோச் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. இந்த விமானம் இப்போ எமர்ஜென்சில இருந்தனால ATCயும் எந்த கேள்வியும் கேட்காம இதை அப்ரூவ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே 1000 அடியில லெவல் ஆஃப் பண்றாரு. அதே சமயம் திருவனந்தபுரம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்ட இருந்து அப்டேட்டட் விசிபிலிட்டி ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட் படி 2000 மீட்டர் விசிபிலிட்டி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ரன்வே 14க்கு ஆப்போசிட்டா டவுன் விண்ட்ல பறந்துட்டு இருந்த கேப்டன் மறுபடியும் அந்த ரன்வேவை நோக்கி திரும்ப வேண்டிய பேஸ் டர்னை ரொம்ப சீக்கிரமாவே இனிஷியேட் பண்ணிடுறாரு. அதே சமயத்துல 500 அடிக்கு கீழே இறங்கி மறுபடியும் ரன்வே கூட அலைன் ஆகாத ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறாரு. இதனால அந்த நாளோட 6வது கோ ரவுண்ட அவர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருது. 6வது கோ ரவுண்ட் அப்படின்றது ஒரு நம்பவே முடியாத விஷயம். இந்த 6 கோ ரவுண்ட்னால பயணிகள் எவ்வளவு பயத்தோட இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால நினைச்சு பார்க்கவே முடியாது. ஃபியூல் இப்போ வெறும் 662 கிலோ தான் இருக்கு. நிலைமை ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 10ல இருந்து 12 நிமிஷத்துக்குள்ள இந்த விமானத்தை தர இறக்கலனா ஃபியூல் முழுசா தீர்ந்து போயிடும். இந்த விஷயம் கேப்டனுக்கு தெளிவா தெரியும். இதனால அவரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்டயும் ஃபர்ஸ்ட் ஆபீசர் கிட்டயும் ரன்வே 14க்கு இன்னொரு தடவை டவுன் விண்ட்ல போய் லேண்டிங் அட்டெம்ப்ட் பண்றதை விட 180 டிகிரி டர்ன் பண்ணி எதிர் பக்கத்துல இருக்க ரன்வே 32ல லேண்ட் பண்ண போறதாக சொல்லிடுறாரு. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அவர் இன்னுமே மேகத்துக்குள்ள தான் இருக்காரு. சோ அவருக்கு வெளியே இருந்து எதுவுமே தெரியல. இப்போ அவர் விமானத்தோட மொத்த கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு டர்னை கொஞ்சம் பெருசாகிறதுக்காக லேசா இடது பக்கம் திரும்பி அதுக்கப்புறமா ஃபைனல் அப்ரோச்ல ஜாயின் பண்றதுக்காக வலது பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் பண்ணும்போது முதல் EGPWS வார்னிங் வருது. EGPWS அப்படின்றது என்ஹான்ஸ்ட் கிரவுண்ட் ப்ராக்சிமிட்டி வார்னிங் சிஸ்டம். இது தரையில இருந்து கம்மியான உயரத்துல பிளேன் பறக்கும்போது வர ஒரு வார்னிங். ஃபர்ஸ்ட் வார்னிங்கை தொடர்ந்து 2வது வார்னிங்கும் வருது. தொடர்ந்து இந்த வார்னிங் வந்துட்டே இருந்தனால ஃபர்ஸ்ட் ஆபீசர் கிரவுண்ட் ப்ராக்சிமிட்டி வார்னிங் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு ரன்வே எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேப்டன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு கேப்டனும் கண்ணு தெரியாம தான் பறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது அவங்கள நம்பி இருக்க பயணிகளுக்கு ரொம்பவே ரிஸ்கான ஒரு மூவா இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இதை சொல்லிட்டு கேப்டன் ரன்வே நோக்கி தொடர்ந்து கீழே இறங்குறாரு. கடைசியில் அவர் ரன்வே 32ல சேஃபா லேண்ட் பண்ணிடுறாரு. நம்பவே முடியாத மாதிரி 6 கோ ரவுண்ட் அண்ட் 7வது அட்டெம்ப்ட்ல லேண்ட் ஆன இந்த பிளேன் இப்போ சேஃபா இருக்கு. பயணிகள் எல்லாருமே சேஃபா இருக்காங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸி பண்ணி போனதுக்கு அப்புறமா கேட்ல இன்ஜின்ஸை ஷட் டவுன் பண்ணதுக்கு
பண்ணதுக்கு அப்புறமா விமானத்துல பதிவான கடைசி மொத்த ஃபியூவல் வெறும் 349 கிலோ தான். போயிங் 737-800 பொதுவா ஒரு நிமிஷத்துக்கு 40 இருந்து 50 கிலோ ஃபியூவல் பர்ன் பண்ணும். அதுவே கிளைம் த்ரஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதை விட 2 மடங்கு ஃபியூவல் பர்ன் பண்ணும். ஸோ அவங்க கிட்ட ஃபைனலா இருந்த 349 கிலோ ஃபியூவலை வச்சு 7 அல்லது 8 நிமிஷம் வரைக்கும் தான் இந்த பிளேனை ஆப்ரேட் பண்ணியிருக்க முடியும். இப்போ பைலட்ஸ் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுனால காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டிங்கை ப்ரிசர்வ் பண்றதுக்காக இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உடனே வந்து ரெக்கார்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் மற்றும் பைலட்ஸ் ஃபைல் பண்ண சேஃப்டி ரிப்போர்ட்டும் சேர்ந்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன இந்த இன்சிடென்ட்டோட ரிப்போர்ட்டுக்கு அடிப்படையா அமைஞ்சது. ஆனா ஆச்சரியப்படுற விதமா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண அப்புறமா இந்த ஃபிளைட்டோட க்ரூ சாதாரணமா விமானத்துக்கு மறுபடியும் ரீஃபியூல் பண்ணிட்டு கொச்சினுக்கு பறந்து போயிருக்காங்க. அவங்க இப்பதான் ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி வந்திருக்காங்க. அவங்களோட அட்ரினலின் லெவல்ஸும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அதே நாள்ல இன்னொரு ஃபிளைட்டை ஆப்ரேட் பண்றதுக்கு அவங்க ஃபிட்டா இருப்பாங்க அப்படின்ட்டு ஜெட் ஏர்வேஸ் எப்படி நினைச்சாங்கன்னு எனக்கு புரியல. இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல பைலட்ஸ் என்னதான் சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருந்தாலும் அதிகாரிகள் இவங்களை வந்து பிளேம் பண்ணல. பைலட்ஸ் மற்றும் பேசஞ்சர்ஸை இந்த நிலைமைக்கு கொண்டு போனதுக்கு வெதர் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா அதே சமயம் மார்ஜினலான ஒரு வெதர் இருக்க ஏர்போர்ட்ல மல்டிபிள் அப்ரோச்சஸ் ட்ரை பண்றத பத்தி பைலட்ஸ் எப்படி யோசிக்கணும்னு ஜெட் ஏர்வேஸ்ல இருந்து சரியான வழிகாட்டுதல்கள் இல்ல அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸோட ஃபைனல் ரிப்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபைனல் ரிப்போர்ட் ரொம்ப மோசமாவே எழுதப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அதுல நிறைய டீடைல்ஸ் விட்டு போயிருந்துச்சு. ஃபிளைட் க்ரூ கேபின் க்ரூக்கு நடுவுல எந்த விதமான கான்வர்சேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதும் பயணிகள் இந்த நேரத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்றதும் இந்த ரிப்போர்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணப்படவே இல்லை. ஆனா நம்ம எப்பவும் போல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல இருந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி என்ன கத்துக்குச்சு, இதனால ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இன்னும் எப்படி சேஃபா மாறச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவோட கோல். அண்ட் இப்போ ஜெட் ஏர்வேஸும் அடையாளமே இல்லாம அழிஞ்சு போயிருச்சு. ஜெட் ஏர்வேஸ்க்கு இந்த நிலைமை எப்படி வந்துச்சுன்னு பாக்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பவும் போல இன்னைக்கு நாள் உங்களுக்கு சூப்பரா அமையட்டும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.